Welcome to the channel. இன்னைக்கு வளர்பிற வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள், சுபமுகூர்த்த நாள். இன்னைக்கு எல்லாருக்கும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணுன்ட்டுன்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இன்னைக்கு அந்த மகாலட்சுமி தாயாரை வளர்பிற வெள்ளிக்கிழமையில் கும்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. இது வெள்ளிக்கிழமையில் அதாவது வளர்பிற வெள்ளிக்கிழமையிலேருந்து ஒரு 5 வாரம் 6 வாரம் அந்த மாதிரி நீங்கள் எத்தனை வாரம் வேண்டிக்கிறீங்களோ அந்த மாதிரி மகாலட்சுமி தாயார் தொடர்ந்து ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு கலசம் வச்சு கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆசை நிறைவேறும். அதாவது உடனே கிடைக்கும் அப்படின்றது இல்லைனாலும் அது கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய சாதிச்சிருக்கேன். அந்த மாதிரி கும்பிட்டு அது எப்படி கும்பிட்ணுன்னாக்கா, ஒரு பித்தளை சொம்போ இல்லை செப்பு ரெண்டுமே இல்லை அப்படின்றவங்க எவர்சில்வர் சொம்பு கூட புதுசாக, அதாவது எதுக்கும் நான்வெஜ்ஜுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி செம்பில் கொஞ்சம் அரிசி போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிற நகையோ இல்லை வெள்ளி காசோ ஏதோ ஒன்று அது உள்ளே போட்டுக்கிட்டு ஒரு ஏலக்காய் ஒரு 2 போட்டுக்கிட்டு அது மேலே மா இலையும் தேங்காய் வச்சு அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு இந்த மாதிரி மகாலட்சுமி தாயார் சிலை இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு படம் வச்சுருந்தீங்கன்னா கூட, சின்ன படமோ இல்லை நான் வைபவலட்சுமி புக்கு வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி கும்பிடுற இதுக்கு வைபவலட்சுமி பூஜைன்னு சொல்கிறது. இந்த மாதிரி 2 யானை வச்சு வைபவலட்சுமி புத்தகமே விற்கும். அதில் அந்த மகாலட்சுமியோட இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். ஆனால் நான் அதை படிக்கலை. அந்த புக்கையே வச்சு அந்த தேங்காயும் அந்த கலசமும் வச்சு அந்த புக்கை வச்சு அப்படியே கும்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு கொண்டு வந்தது. அது நம்ம 4-5 வாரம் ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு கும்பிடலாம். இல்லை சாதாரணமாகவே வீட்டில் லட்சுமிகரம் பெருகணும், எல்லா செல்வங்களும், அதாவது பணம் மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம், கல்யாணம், எதுக்கு நம்ம இது பண்ணாலும் வீட்டில் எல்லா சுபிட்ச நிகழ்ச்சிகளும் நடக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னா இந்த மாதிரி வைபவலட்சுமி பூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லது. அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி வீடியோலாம் தெரியாது. அந்த காலத்துலேயே நான் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த பூஜை பண்ணிவிட்டு கடைசி வாரம் நமக்கு இத்தனை வாரம் தொடர்ந்து பண்ணணுன்னா நம்மளால் முடியுமான்றது தெரியல. அதனால் நம்ம இத்தனை வாரம் அப்படின்னு கணக்கிட்டு 3 வாரம் கூட நம்ம கணக்கிட்டு செய்யலாம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும். அந்த மாதிரி செய்துட்டு கடைசி வாரம் நம்ம முடிக்கிறோம் அப்படின்ற சமயத்தில் நம்ம வெள்ளிக்கிழமை தான் செய்யணும். ஒவ்வொரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை, வளர்பிறைக்கு முதல் வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம 5 அந்த மாதிரி கூட செய்துக்கலாம். அது முடிக்கிற அன்னைக்கு ஒரு வெத்தலை பாக்கு, பழம், ஒரு ப்ளவுஸ் துண்டு வச்சு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 3 பேருக்கு கொடுத்துட்டு அந்த பூஜையை முடிச்சிக்கலாம். அது இந்த மாதிரி சிலை இருக்கிறவங்க சிலை வச்சுட்டு அந்த கலசம் வச்சுட்டு கும்பிடலாம். அந்த கலசத்துலேயும் முக்கியமாக பச்சரிசி, 2 ஏலக்காய், மகாலட்சுமி பிடிச்சது, அதில் கொஞ்சம் நகையோ இல்லை காசோ பணமோ ஏதோ உங்களால் முடிஞ்சது அது உள்ளே போட்டுட்டு அது மேலே மா இலையும் தேங்காயும் வச்சு தேங்காய்க்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த மாதிரி சிலையோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற படமோ புக்கோ ஏதோ வச்சு கும்பிடலாம். இல்லை சாமி ரூம்லேயே வச்சு கும்பிட்னா, நான் ஹாலில் வச்சு கும்பிட்டேன். சாமி ரூமில் வச்சு கும்பிட்றவங்க கலசம் மட்டும் அந்த சாமிக்கிட்ட வச்சுட்டு அந்த மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையும் நீங்கள் கும்பிடலாம். அது கும்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம வீட்டில் சுபிட்சம் பெருகிறதுன்றது கண்டிப்பாக நடக்கும். அது நான் கண்கூடாக பார்த்தது. இன்றைக்கி இந்த மகாலட்சுமி தாயாரோட அருள் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான்
வேண்டிக்கிறேன். இந்த பூஜை வந்து ஒரு ஒரு மனசோட செய்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நேற்று வீடியோ வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம். சாய்பாபா அவங்களாம் அது வந்து நான் நேற்று என்னால் போடக்கூடிய மனநிலை இல்லாதொட்டு நான் போடலை. அதனால் வந்து குரு பகவானுக்கு உகந்த நாள் வந்து வியாழக்கிழமை வந்து ஆஞ்சநேயருக்கும் உகந்த நாள். அன்றைக்கி வந்து நீங்கள் வெத்தலை மாலை போடலாம், வெண்ணெய் சாத்தலாம், துளசி மாலை போடலாம், சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஏதாவது செய்துட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு நாள் டெய்லி போக முடியலனாலும் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ, ஒரு வியாழக்கிழமை டைம் இருந்தால் தட்சிணாமூர்த்தி கோயிலில் வந்து சைடில் வந்து தட்சிணாமூர்த்தி இருப்பார். அவருக்கு வந்து தாமரை திரியில் விளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து அது கூட 3 வாரம் அந்த மாதிரி வேண்டிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கு குரு பகவான் உதவி பண்ணுவார். அதுலேயும் வந்து தட்சிணாமூர்த்தியை கும்பிட்றதுன்றது ரொம்ப நல்லது. இது வந்து இந்த வியாழக்கிழமை வந்து குரு பகவானுக்கு விசேஷமான கோவில் வந்து இங்கே நம்ம சென்னைக்கிட்ட ஒரு 70 கிலோமீட்டரில், அதாவது காஞ்சிபுரத்துக்கும் அரக்கோணத்துக்கும் நடுவில் கோவிந்தவாடின்ற ஊரில் வந்து குரு பகவான் கோயில் இருக்குது. அது வந்து வியாழக்கிழமை மட்டும்தான் அங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க. மற்ற நாள்லாம் காலியாக இருக்கும். ஏன் வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம். அங்கே போனீங்கனாலே தெரியும், உங்களுக்கு கூட்டம் நிறைய இருக்கும். அதனால் நம்ம நேரத்தோடு காலையில் போயிட்டோம்னா வெயில் காலத்துலலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போனோம்னா. அது வந்து பஸ்ஸு போகிறவங்கன்னா அரக்கோணத்துக்கு போயிட்டு அங்கேருந்து 1/2 hour, இல்லை காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து 1/2 hour. கரெக்டாக கோவிந்தவாடி வந்து அரக்கோணத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நடுவில் இருக்குது. அந்த குரு பகவான் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு சிவன் கோயிலில் தான் இருக்குது. ஆனால் குரு பகவானுக்குன்னு தனி கோவில் தனியாக கட்டியிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து சில பேர் வந்து அந்த கடலை மாலை போடுவாங்க, அங்கேயே விற்பாங்க. சில பேர் தேங்காயில் நெய் ஊற்றி, தேங்காய் உடைச்சி 2 இதுலேயும் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவாங்க. அதை நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். அந்த குரு பகவான் வந்து அதுவும் நல்ல சக்தி வாய்ந்த குரு பகவான். கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தைங்க இல்லாதவங்க, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பரிகாரம் சொல்லி இருந்தாலும் வியாழக்கிழமை பரிகாரம் அங்கே போய் பண்ணாக்கா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு தடவை போயிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து வீடு சுபிட்சமாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். அதனால் வந்து அந்த குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் தட்சிணாமூர்த்தி வந்து வியாழக்கிழமையில் வந்து தரிசனம் பண்ணி அந்த தாமரை திரியில் விளக்கு போடுங்க. இந்த மகாலட்சுமி தாயார் இன்றைக்கி வந்து வளர்பிற வெள்ளிக்கிழமை. கயிறு மாற்றிக்கிறவங்க கூட இந்த வளர்பிற வெள்ளிக்கிழமையில் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அது வந்து அதே மாதிரி வளர்பிற அமாவாசைக்கு அப்புறம் வர வளர்பிற சஷ்டிலையும் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வளர்பிற வெள்ளிக்கிழமையும் கயிறு மாற்றிக்கலாம். அந்த மாதிரி கயிறு போடுறவங்க கயிறு மாற்றிக்கலாம். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச பலன்கள்லாம் சொல்லியிருக்கேன். நான் அனுபவித்த பலன்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான். இது வந்து நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோக்களுக்கு நான் வந்து இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் வந்து நானே அனுபவித்த விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்கள், நான் கற்ற விஷயங்களை சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.